ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆள் சந்தித்து கேட்டேன், உங்கள் ரெஸ்யூமே அருமையாக இருக்கே, உங்கள் ரெஸ்யூமே இதில் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் வெறும் கொஞ்சம் வருஷத்துலே, அப்போ தான் என்ட்ரி லெவலில் நீங்கள் அந்த கம்பெனியில் சேர்ந்துருக்கிறீங்க, ஆனால் எங்கேயோ சீனியர் பொசிஷன் கொஞ்சம் வருஷத்துலேயே போனீங்களே, இது எப்படி? அவர் சொன்னார், என் பாஸ் கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், ஏப்பா நானும் எல்லாரையும் பார்த்துட்டேன், நீ மட்டும் எப்படி நான் கொடுக்குறதையெல்லாம் இவ்வளோ சின்சியராக எடுத்து செய்கிறேன். நான் ஒவ்வொன்றையும் ஜோமணி அவ்வளோ ஆசையாக நான் ஆண்டவருக்காக இதை நிறைவேற்றணுன்ட்டு செய்வேன். இதில் எனக்கு எப்படியாவது வெற்றி கொடுங்கப்பா என்று அவரை நோக்கி பிடிச்சு கதறி நான் ஒவ்வொன்றையும் செய்வேன். இன்னும் அவர் பாஸ் கூப்பிட்டு சொன்னார், நீ எல்லாரோடையும் நான் உன்னை பற்றி எதாவது ரிப்போர்ட் கேட்டால், கம்பெனி பற்றி நடக்கிறது எதாவது கேட்டால், மற்றவங்கள பற்றி கேட்டால் கரெக்டான ரிப்போர்ட்டை தான் எனக்கு கொடுப்பேன். அதுவும் கான்ஃபிடென்ஷியலாக தான் எல்லாத்தையும் வச்சு நீ செய்வ. எதையும் நீ வெளியே விட மாட்ட, வீண் பேச்சு விட மாட்ட, காசு பண்ண மாட்ட. உன்னை நம்பலாம்ப்பா. அந்த நம்பிக்கைக்காக தான் உன்னை இந்த பொசிஷனில் உயர்த்தி கொடுக்குறோன்ட்டு எனக்கு கையில் கொடுத்தார். கம்பெனிஸ் எல்லாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ள வாலிபர்களை தான் இன்று தேடுறாங்க. நம்ம பொய் சொல்லி வாழ்ந்தோன்னா நம்ம மீது நம்பிக்கையே போயிடும். இவன் நம்பலாமான்னு தெரியலையே, அன்னைக்கு இப்படி சொன்னானே, அன்னைக்கு இப்படி தப்பா செஞ்சானே, இவனை எப்படி நம்ப முடியும்? பாஸுக்கு நம்பிக்கை போயிடும். முக்கியமாக ஆண்டவரும் கூட நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனை, உண்மையுள்ள ஒரு மனுஷனை தேடுறார். உண்மையாக செய்வானா, அவன் பொய் சொல்லாமல் செய்வானா, பொய்யின் வழிகளை பின்பற்றாமல் மற்றவங்கள மாதிரி பின்பற்றாமல் கரெக்டாக செஞ்சு முடிப்பானா, செய்கிறானா, நல்லது. அவனை நான் அளவில்லாமல் பெரிய இடங்களில் உயர்த்தட்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மீது ஆண்டவர் அதிகாரியாய் வைப்பார்.